இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து நமக்கு அநேக தடவை நமக்கு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா ஜெபம் இப்படிதான் செய்ய வேண்டும், ஜெபமானது இப்படிதான் நமக்கு நாம் ஒவ்வொரு மனிதனும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்கிற காரியத்தில் மிகவும் அழகாக, அதாவது பரமண்டலம் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு சொல்லி நமக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இவன் சரியில்லை, இவன் அவ்வளோதான் அப்படின்னு ஒருத்தரையும் கேவலமா ஒருத்தரையும் கீழானவர்களாய் நம் ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கவில்லை. நம் ஒவ்வொருவரையும் குறித்து எப்படி நினைக்கிறார்? நாம் மேன்மையாய் நினைக்கிறார், பெருமையாய் நினைக்கிறார். அவர் சொல்கிற காரியம் என்னன்னாக்கா, என்னுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களே, அல்லேலூயா, என்னுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. அதாவது நம்மோடு கூட போன வாரத்தில் கூட பகிர்ந்து கொண்டோம், நம்மோடு கூட இருக்கிறவங்க கூட நம்மளை குறித்து பேசுகிற காரியம் எப்படி இருக்குனாக்கா, மிகவும் தரக்குறைவாக கூட பேசுவாங்க. நமக்கு முன்னாடி பெருமையாக பேசிட்டு பின்னாடி தரக்குறைவாக பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் படைத்ததான ஆண்டவராகிய கர்த்தர் எந்த நாளிலும் எந்த வேளையிலும் நம்மை குறித்து அவர் பெருமையாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை சும்மா இலவசமாக நம்மளை வாங்கிடல, மிகவும் விலையேற பெற்ற தன் ஜீவனை கொடுத்து, மிகவும் விலையேற பெற்ற தன் ரத்தங்களை சிந்தி அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேசம் எப்பேற்பட்ட நேசம்னாக்கா, தன் குமாரனை காட்டிலும் நம்மை நேசித்ததான நேசம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால தன் குமாரனையே நமக்காக மரணிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை கல்வாரியில மீட்டெடுத்தார். எந்த இடத்துல நம்மளை மீட்டெடுத்தார்னாக்கா, அவர் நம்மளை கல்வாரியில மீட்டெடுத்திருக்கிறார். அந்த கல்வாரியில் அவர் மீட்டெடுத்ததான அந்த ஜீவன் விலையேற பெற்ற ஜீவன்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. உலக பார்வைக்கு நாம் அற்பமா இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் அற்பமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில நாம் மிகவும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம்? விலையேற பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிறதான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றேன்னாக்கா, ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னாக்கா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் 1.5 வருஷம் நான் ஜெபிக்கல. 1.5 வருஷம் ஏதோ ஐயா சொன்னார், சர்ச்சுக்கு வந்து பாருப்பாங்க. அவங்க ஒரே வார்த்தை, சர்ச்சுக்கு வந்து நான் உட்காந்துட்டேன். வருவேன், சண்டே ஆனால் உட்காருவோம், போயிடுவேன், வருவோம், போவோம், அவ்வளோதான். அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவையாக சென்னையில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய சகோதரியுடைய பிரசவ காலத்தில் மிகவும், அதாவது 48 மணி நேரம் குழந்தை வந்து உள்ளே செத்துச்சு. தண்ணி வாட்டரெல்லாம் அந்த பனி கூட உடஞ்சி தண்ணியெல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அழகிறோம், எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரர் எல்லாமே அழகிறாங்க. குறைஞ்சது ஒரு 4-5 டாக்டர் 4-5 மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு கடைசியாக அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி பேபிஸ் டெத்து, குழந்தை உள்ள வந்து செத்துட்டு இருக்குது, இப்போ சிசரிங் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி சிசரிங் பண்ணி எடுத்தால் கூட 2 நாள் செத்துட்டதுனால பாய்சன் ஆகிடும். பாய்சன் வந்து தாய்க்கு சேர்ந்துச்சுன்னா தாயை செத்துருவாங்க, அதனால நீங்கள் சைன் போட்டு கொடுங்கன்னு சைன் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி சைன் போடும்போது ரொம்ப உயிரோடு இப்போ பார்க்குறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் சிசரிங் பண்ண போகிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியல. நதியா செத்தாலும் செத்துரும் அப்படிங்கிறதான சூழ்நிலையில் நாங்கள் அழுது எல்லாமே குழம்பினுங்கிறப்போ முதல் தடவையாக நான் ஜெபிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் அதுதான் நான் முத ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம். அதுக்கு முன்னாடி ஜெபம்னா எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. நான் பாட்டு உட்காந்து இருப்போம், சபைக்கு வருவோம், போவோம், அவ்வளோதான். அப்போ நான் ஜெபிக்க கத்துறேன், நான் என் வாய்க்கு வந்த மாதிரி கத்துறேன், ஏசப்பா எங்கள் அப்பாவை என் தங்கச்சியை காப்பாற்றுங்க, என் தங்கச்சியை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ரொம்ப அழுது அப்படி கத்தி நான் பேசும்போது எனக்கு என்னுடைய காதுகளில்
நம்முடைய சபையில் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு பிரசங்கமானது ஐயா வார்த்தை என்னுடைய காதுகளில் கேட்கிறது. பிரசவிக்கிறவராய் இருக்கிறவர் நான் பிரசவத்தை தடுப்பேனோ, பிரசவத்தை உண்டு பண்ணினவராக இருக்கிறவர் பிரசவத்தை அதாவது தடுப்பேனோ அப்படிங்கிற ஏசாயா 66:9 வசனம் சொல்லுகிறது. அந்த வசனமானது என்னுடைய காதுகளிலே கேட்கிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து நான் அந்த இடத்துல அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து பிரசவத்தை தடுக்க மாட்டீங்க, உண்டு பண்ணினவர் நீர். பிரசவத்தை கர்ப்பத்தை உண்டு பண்ணினவர் நீர், பிரசவத்தை தடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களாப்பா. எங்க தங்கச்சி சாவோட பிரசவத்தை தடுக்க மாட்டீங்கன்னாக்கா அப்போ பிரசவமும் உண்டாகணும், குழந்தைங்க சாகக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது 12:30 மணிக்கு சிசரிங் நடந்தது. அல்லேலூயா. 12:30 மணிக்கு சரியா சிசரிங் நடக்கும் பொழுது திடீர்னு சிசரிங் நடக்க அவங்க ஆயத்தமாக இருக்கும்போது இடுப்பு வழியே வந்து நார்மல் டெலிவரி. குழந்தை சாரா இன்றைக்கும் ஜீவனோடு 9th 8th படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு நினைச்ச ஒரு காலம். அல்லேலூயா. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நமக்கு நாம தாழ்வு மனப்பெருமையோடு கூட கடவுளோடு கூட நாம் அதிகமாக உறவாடவில்லை, கடவுளோடு கூட நாம் அதிகமாக நெருக்கமாக இல்லை. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும். அந்த அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட, நீ வணங்கின தெய்வம் உங்களை கைவிடலப்பா அப்படின்னு. அல்லேலூயா. நீ கூப்பிட்ட தெய்வம் உன்னை கைவிடல. உன் தங்கச்சிக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பெண் குழந்தை பிறந்துக்குது அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் வந்து அதாவது ஜெபம் தானே அப்படின்னு அவர் அலட்சியமா விடுறதில்லை. ஜெபிக்கிற நீங்களும் நாங்களும் கூட அலட்சியமா இருந்துடலாம், ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு நாளும் அதை அலட்சியமாய் விட்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்குதுன்னாக்கா நம் வருத்தத்தோடு கூட ஜெபிக்கலாம், மிகவும் சோகத்தோடு கூட ஜெபிக்கலாம். நம்முடைய விண்ணப்பம் ஆனாலும் சரி, வேண்டுதல் ஆனாலும் சரி, அவருடைய அந்த காலத்துல அதாவது ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது உன் அறை கதவை மூடிக்கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, உன் வேண்டுதலை சொல்லும் பொழுது, உன் கதறலை கண்ணீரை அவருக்கு காண்பிக்கும் போது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு வெளிப்படுவார் என்று. அல்லேலூயா. வெளியரங்கமாய் உனக்கு வெளிப்படுவார். 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக ஜெபிக்கிறது அல்ல. உன் அந்தரங்க வீட்டில் உன்னுடைய அறை கதவை மூடிக்கொண்டு உன்னுடைய அறக்கதவின் தாழ்பாலை போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார்த்து உன் வேண்டுதலை உன் விண்ணப்பத்தையும் நீ அவருக்கு தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு வெளியரங்கமா வெளிப்படுவார். சும்மா வந்து அவர் வந்து அப்படியே காதுல கேட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுக்கு நாளைக்கு பதில் கொடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. நீடிய பொறுமையா இருந்து நமக்கு பதில் அளித்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா போன வாரத்துக்கு முன்ன வாரம் ஐயா சொன்னாரு, ஒரு செபர் எப்படின்னாக்கா யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தம் எப்பேற்பட்ட யுத்தம்னாக்கா தேவனையை மேற்கொள்ளுகிற ஒரு யுத்தம். அல்லேலூயா. அந்த ஜெப யுத்தமானது கர்த்தரையே தேவனையே மேற்கொள்ளுகிறதான ஒரு ஜெபமா இருக்கிறது. கடவுளே எனக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா, என்னை விடுப்பா அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எப்படின்னாக்கா கர்த்தரை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெபம். அவர் வந்து எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றப்பா, எல்லாமே நீ உனக்குதான் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாரு, சிலுவையில் சொல்லிட்டாரு எல்லாம் முடிந்ததுன்னு. அப்படி சொன்ன தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு விட்டுருப்பா அப்படிங்கிற
அந்த அளவுக்கு நம்முடைய ஜெப நேரமானது மிகவும் அவருக்கு நமக்கு நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதாவது சிங்காசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அமர்ந்திருக்கிறதான அந்த சூழ்நிலையில நம்முடைய ஜெபமெல்லாம் எங்க போகுதுன்னாக்கா, அல்லேலூயா, இந்த இடம் வந்து பயங்கரமான, இதை நான் உணர என்னால அந்த அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்னால தாங்க முடியவில்லை. அல்லேலூயா. எப்படின்னாக்கா, நான்லாம் ஜெபிச்சா கேட்பாரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து உன்னுடைய ஜெபமானது பரலோகத்துக்கு நேராக கடந்து போய் பரலோக சிங்காசனத்துக்கு முன்பதாக தேவ தூதனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த, அதாவது தூப வர்க்கம் படியில் அவன் நிற்கிறான். சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறாரு, படியில் அவன் நின்றுட்டு அந்த தூப வர்க்கத்தை வச்சுன்னு இருக்கிறான். பக்கத்திலே பொற்பீடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல யாருடைய ஜெபம் வந்து இருக்குதுன்னாக்கா, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறதான ஜெபம், நீங்களும் நானும் ஜெபிக்கிறதான ஜெபம், பாவிகளாகிய நீங்கள் நானும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறதான அந்த ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் பாவிகள். அதாவது கடந்த வார்த்தையில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நானும் அதாவது துர்குணத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள். என் தாய் என்னை துர்குணத்தில் உண்டாக்கினாள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படி துர்குணத்தில் உண்டாக்கப்பட்ட நீங்கள் நானும், பாவத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து திரிகிறதான நீங்கள் நானும், பாவமே வாழ்க்கையாக இருந்ததான நீங்கள் நானும் ஜெபித்ததான அந்த ஜெபத்தை கர்த்தர் எப்படி அங்கீகரிக்கிறாருனாக்கா, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறதான அந்த ஜெபம். அந்த ஜெபமானது எங்க போய் தங்குதுன்னா, ஒரு பொற்பீடத்தில் மேல் போய் நிற்குது. அது நிற்கிறது மாத்திரமல்ல, தேவ தூதன் கையில் இருந்து புறப்படுகிறதான அந்த அந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த புகையானது, அந்த தூப வர்க்கமானது, அந்த தூப வர்க்கத்தோடு கூட இந்த ஜெபமானது கலந்து சிங்காசனத்துக்கு முன்பதாக, 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சிங்காசனத்துக்கு முன்பதாக எழும்புகிறதா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் எங்க போகிறதுனாக்கா, பரலோகத்துக்கு நேராக கடந்து போய் சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு பொற்பிடத்தின் மேல் அமர்ந்து அங்கிருந்து தேவ தூதன் கையிலிருந்து புறப்படுகிற தூப வர்க்கத்தின் புகையோடு கூட கலந்து தேவனுடைய காதுகளுக்கு நேராக கடந்து போகிறதா. அல்லேலூயா. காதுகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் அவரை நுகர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை நம் தேவனாகிய கர்த்தர் நுகர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை நம் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜனங்களை, நம்முடைய ஜெபங்களை நம் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறவராகவும் நுகர்வராக மாத்திரமல்ல, அவைகளுக்கு பதில் அளிக்கவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல இன்னும் நம்ம வந்து அதை நம்ம கண்களை மூடி நாம் அதை தியானிக்கும் பொழுது ஐயா சொன்னாரு, கேருபீன் சேராபீன்கள் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் தலைக்கு மேல எப்போதும் சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் எண்ணிலடங்கா தேவ தூதர்களோடு அந்த இடத்துல ஒரு சத்தம் உண்டாகுது. அது என்ன சத்தம்னாக்கா, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று. அல்லேலூயா. இந்த சத்தம் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அப்படி அந்த வார்த்தையான துணித்து கொண்டிருக்கிற அந்த பிஸியான நேரத்துல கூட நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஒரு 4 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், எண்ணில் அடங்கா தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள் கூடி அந்த இடத்துல அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிஸியான நேரத்துல கூட நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பதில் அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 நீங்கள் நானும் பரிசுத்தர். நீங்களும் நானும் யாருன்னா பரிசுத்தராக இருக்கிறோம். உண்மையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம பரிசுத்தர் கிடையாது. உண்மையிலே நம்ம அவங்களுடைய இருதயத்திற்கு தெரியும் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்று, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று. ஆனால் உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் கர்த்தர் பார்க்கறதில்லை. நீ எப்பேற்பட்டவங்கிறத பார்க்கறதில்லை. நீ திருட, பொய்க்காரன், நீ கொலைக்காரன், வேசிக்கல்ல, எதையுமே அவர் உன்னை பார்க்கறதில்லை. உன்னை அவர் எப்படி பார்க்கறாருன்னா பரிசுத்தவானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தவானாய் பார்க்கறதுனாலதான் உன்னுடைய ஜெபம் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு அவர் அதை விட்டு விடுகிறதில்லை. அநேக நம்ம எக்ஸாம் பார்க்கலாம். இப்போ லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல், அதாவது விழித்திருந்து ஜெபிக்கணுங்கிறதை குறித்து அவர் ஒரு ஓமையை சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணுங்கிறத அதாவது நம்ம தூண்டும்படி, ஜெப ஆவி நமக்குள் கடந்து வரும்படி, ஜெபிக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும்படி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, சோர்ந்து போகாமல் நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஓமையை சொல்கிறார். அது என்னன்னாக்கா, ஒரு அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி. அல்லேலூயா. அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி. அவன்கிட்ட அவன் எப்பேற்பட்டவனாக்கா, மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் அவன் ஒரு பொருட்டாக நினைக்கிறதுல, எவனும் பயப்போ தூரட்டுவான். தேவனுக்கு பயப்படுறதே இல்லை, சர்ச்சுக்கு போறதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நியாயாதிபதி அவனை அவன்கிட்ட ஒரு வழக்கு போகிறது. அதே பட்டணத்தில் வசிக்கிற ஒரு விதவையினுடைய வழக்கு. அந்த விதவைக்கும் அவனுடைய எதிராளிக்கும் இருக்கிறதான வழக்கை தீர்க்கப்படி அவரிடத்தில் போகிறார். அல்லேலூயா. ஒரு தடவை போட பரவாயில்ல, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை தொடர்ந்து போய் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி தொடர்ந்து போய் தொந்தரவு செய்யும் பொழுது அந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதியினுடைய இருதயத்திலே இவளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நேராக கடந்து வந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ அநீதி நிறைந்தவனுக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்யும் போது ஒரு எண்ணம் வருகிறது, இவனுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்து விட வேண்டும் என்று. நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதி இல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்காம இருந்துருவாரு? அவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளி விடுவார்? நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமானாலும் சரி, உன் விண்ணப்பம் எப்பேற்பட்ட விண்ணப்பமானாலும் சரி, உன்னுடைய கண்ணீர் எப்பேற்பட்ட கண்ணீராக இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறியோ அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு, ஏன்னா நான் அநீதி நிறைந்த நியாயாதிபதி அல்ல, நீதி நிறைந்த நியாயாதிபதி. அல்லேலூயா. ஏன்னா
நான் உங்கள் ஜெபத்தை கேட்கிறேன். அதுக்கு தான் இந்த ஓமியை சொல்றாரு. அந்த நியாயாதிபதியே அந்த வழக்கை தீர்க்க முடியுமானா, நான் அநீதியில் நிறைந்தவன் அல்ல, நீதி நிறைந்தவர். நான் உங்களுடைய வழக்கை தீர்ப்பேனே, உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்பேனே. என்னிடத்துல நீங்க ஜெபிங்க, என்னிடத்துல கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை கேட்டாலும், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் எதை கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய தூப வர்க்கமாகிய நம்முடைய ஜெபமானது தூப வர்க்கத்தோடு கூட கலந்து போகும்போது அவர் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாட்டில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தை புறம்பு தள்ளுவதில்லை. நம்முடைய ஜெபங்களை அவர் என்றென்றைக்கும் கேட்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பரிசுத்தவான்களை நாம் பார்க்கலாம். ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம்னாக்கா, அன்னாள் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார், ஒரு குடித்து வெறித்தவளை போல ஜெபித்தார். பார்க்கிறதான அந்த ஏலி அந்த ஆசாரியருக்கு, இவன் குடிச்சிட்டு வந்து எவ்வளவு நேரம் தான் இப்படி குடிச்சு வெறிச்சு சபையில இருப்ப அப்படின்னு கேட்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா ஜெபித்தார், அக்கினிக்காக ஜெபித்தார், அக்கினி புறப்பட்டு வந்தது. மழைக்காக ஜெபித்தார், மழை புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்பணுன்றதுக்காக எலிசா ஜெபித்தார், மரித்தோ பிள்ளை உயிரோடு எழுந்து வந்தார். அல்லேலூயா. இப்படி ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம்னாக்கா அநேக காரியங்கள் வெற்றியாக ஜெபிச்சு நான் தோத்துட்டேன் அப்படின்னு வேதத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. அல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், இந்த இடத்துல நான் தோத்துட்டேன், நான் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு வேதத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. ஜெபித்தா உனக்கு பதில் நிச்சயமா இருக்கிறது. நீ ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார். நீ ஜெபித்தால் உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ ஜெபித்தால் உன்னுடைய எல்லா தேவைகளும் எல்லா வியாதிகளும் மறைந்துவிடும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜெபத்தை இன்னும் ஜெப ஆவியை நம்முடைய இருதயங்களில் ஊற்ற வேண்டுமாய், ஜெப அபிஷேகமானது நம்ம மேல அளவில்லாமல் இறங்க வேண்டுமாய், எந்நேரமும் நாம் ஜெபித்து, அதாவது தானியம் 3 வேளை ஜெபித்தார், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் எதுக்காக ஜெபிச்சாரு தெரியல, ஆனா நீங்களும் நானும் அநேக தேவைகளோடு இருக்கிறோம், அநேக தேவைகளோடு இருக்கிறோம். நம் தேவைகளுக்காக நாம் சந்திப்போம். அநேக ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அநேக வியாதியத்தோடு இருக்கிறாங்க, நம் கண்ணெதிரவே இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்முடைய ஜெபத்தை வீணா அவர் விடுறதில்லை, புறம்பே தளர்றதில்லை. நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலையும் பதிலையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் கர்த்தர் நம் கண்களை மூடி